SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. வில்சன் அவர்களிடம் அப்போ ஒரு கடுமையான விமர்சனங்கள் அதிமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தோல்வி 10 தோல்வி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது அதிமுக. அப்ப இது யாருக்கு சாதகமாக போய் முடியும்? அதிமுகவுடைய முடிவு சரியானதா? இல்லை, இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தலை புறக்கணித்தாங்க. 2013 கூட்டுறவு சங்க இடைத்தேர்தலை புறக்கணித்தாங்க. 2014 உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலை புறக்கணித்தாங்க. 2015 ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலை புறக்கணித்தாங்க திமுக. அதே அதிமுகவும் அதே மாதிரி 2009 வந்து இளையாங்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ புறக்கணிச்சது அதிமுக. முன்னாடி ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்ததா சார்? அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல் 2009 பாராளுமன்ற தேர்தல் அதிமுக 12 சீட்டு வாங்கினாங்க, டிஎம்கே வந்து 27 சீட்டு. அப்போ ஒரு வெற்றியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அது பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தலும் இடைத்தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது. வெற்றியை சுவைத்து விட்டு அந்த தொண்டர்கள் அதுக்கப்புறம் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது வேற. நீங்க சொன்ன டிஎம்கே இதுலயே திமுக இதுலயே இல்ல, இப்ப திமுக 2011 தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2012 புறக்கணிச்சாங்களே. அதான் புறக்கணித்தாலும் தொடர் தோல்விதான் சார் இருந்தது. நான் என்ன கேக்குறேன், திமுக புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தா கூட அவங்களுக்கு தோல்வி வந்தது. ஆனா அதிமுக ஒரு நாடாளுமன்ற பொது தேர்தலா இருந்தாலும் நான் என்ன கேக்குறேன், வெற்றியை கொடுத்துட்டு புறக்கணிக்கலாமா? இப்ப நான் கேக்குறது என்னன்னா, நீங்க லாஜிக்கே இல்லாம சொல்றீங்களா? அது லாஜிக்கே இல்லாம சொல்றீங்களா? நான் கேக்குறது என்னன்னா, அப்படி கிடையாது. வெற்றியை கொடுத்துட்டு புறக்கணிக்கலாம்ன்றீங்க. அது தப்பு கிடையாது. இல்ல வெற்றி இருந்தா ஏன் புறக்கணிக்கணும்? ஏன் பயம்? இல்ல, அதத்தான் சொல்ல வரேன். அப்படி கிடையாது. இப்ப நம்ம ஊடகங்களே வந்து இடைத்தேர்தல் திமுக அராஜகத்தை நியாயப்படுத்துறீங்க. அததான் செய்ய வரீங்க. ஆமா, ஈரோடு கிழக்கு இல்ல உதாரணம் சொல்றேன். ஈரோடு கிழக்கு இல்ல சொல்றதே கேளுங்க. ஈரோடு கிழக்கு தேர்தல், ஈரோடு கிழக்குல என்ன நடந்துச்சு? ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதே 2021 அதிமுக அப்போ ஓபிஎஸும் கூட இருக்கிறாரு, தமாக நிற்குது, யுவராஜான்னு ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு. அப்போ வந்து 8000 ஓட்டு சில்லறையில் தான் தோக்குறாரு. ஆனால் அதே 2023 அங்கே கேட்டு வாங்கி தானே அதிமுக நின்றாங்க. 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸ், திமுக கூட ஜெயிக்கல, காங்கிரஸ் ஜெயிக்குது. கிட்டத்தட்ட 350 கோடின்னு எல்லா ஊடகங்களும் இருக்கும். உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து அங்கே போய் அந்த கொட்டடையில் அடைச்சதெல்லாம் எடுத்துட்டு அவர்களுக்கு மேல வன்முறையும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இல்ல நான் என்ன அதிமுக தரப்புலையும் பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டது. இல்ல இப்ப நீங்க அதை தான் நியாயப்படுத்துறீங்க. நீங்க இத மறுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆளுங்கட்சியின் அராஜகம் வந்து ஆளுங்கட்சியின் அராஜகத்து கூட ஆளுங்கட்சியின் மலையளவு அராஜகத்து கூட நீங்க குன்றளவு அராஜகத்தை ஒப்பிடப்படுத்துறீங்க. இல்ல, இதுல ரேஷியோ கிடையாது. அராஜகம் ரேஷியோ கிடையாது. ஆனா ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்கணுமா? ஜனநாயகம் தான் சொல்றேன். ஜனநாயகம் ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு பண்ணாங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ பாராளுமன்ற தேர்தல்ல அங்க எவ்வளவு ஓட்டு நீங்க அதை சொல்லுங்க. அந்த பாராளுமன்ற தேர்தல்ல விக்கிரவாண்டி தொகுதியில எவ்வளவு ஓட்டு? விக்கிரவாண்டி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பான இந்த ரவிக்குமார் வாங்கினது 72,000. அதே இடத்துல அதிமுக கூட பிஜேபி கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, நீங்கள் சொல்கிற வல்லமை மிகுந்த ஓபிஎஸ் கிடையாது, டிடிவி கிடையாது, இவங்க இல்லாமல் 65,000 ஓட்டு. அப்போ எப்படி வாங்கினாங்க? கிட்டத்தட்ட 6,000 சில்லற ஓட்டு தான் வந்து வித்தியாசம். அப்போ அந்த தொகுதியில் இப்போ நிற்கலை அப்படின்னா காரணம் அதுதான். என்னன்னா அங்கே கண்டிப்பாக அராஜகம் நடக்கும். அதாவது ஈரோடு கிழக்கில் கூட இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் எதிரி, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் எதிரி. ஆனால் மத்தியில் வந்து ஆட்சி கூட்டணி இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மத்தியிலையும் எதிரி, இங்கேயும் எதிரி, ஆட்சியாளர்கள் 2 பேரும், தேர்தல் கமிஷனும் எதிராக இருக்குது. அப்போ ஒரு வியூகம் அமைத்து நிற்கக்கூடாது. இதே பிஜேபியும் நில்லாம இருந்துக்குது நிறைய தேர்தல். கண்ணன் அவர்களிடம் அப்போ வந்து இது தொடர் தோல்வியா இருந்தாலும் தொண்டர்கள் சோர்வடைவாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இங்க ஆளும் கட்சி அராஜகம், திமுக அராஜகம் நடக்குது. அப்போ இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது ஒரு வியூகம்ங்கிற பார்வை எப்படி பாக்குறீங்க நீங்க?
வியூகம் வகுக்கிற அளவுக்கு பழனிசாமி அறிவு ஜீவியல் ஒண்ணும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா புறக்கணிச்சாங்க, 2009 புறக்கணிச்சுட்டு அடுத்த தேர்தலில் இனிமே எந்த இடைத்தேர்தலும் அதிமுக புறக்கணிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக அம்மா செய்தது புறக்கணிப்பு, இப்பொழுது பழனிசாமி செய்வது புறமுதுகிட்டு ஓடுவது. புறக்கணிப்புக்கும் புறமுதுகு காட்டி ஓடுவதற்கும் வித்தியாசம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க ஏற்கனவே சுட்டி காட்டினது போல வெற்றி தோல்வி வெற்றி தோல்வின்னு வந்துச்சு. இப்ப வில்சன் வரலாறு தெரியாம சொல்றாரு திமுக 77க்கு அப்புறம் ஜெயிக்கவே இல்லைன்னு. 77ல திமுக தோத்திருந்தா அடுத்து வந்த 80 பாராளுமன்றத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி. அப்ப அதிமுகவே கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசிக்கிற 2 தொகுதியில தான் வெற்றி. மிச்சம் 38 திமுக கூட்டணி கைப்பற்றிட்டு போச்சு. அதனால வரலாறு திருச்சு பழனிசாமிக்கு அதிமுகவை வெற்றி பெற முடியவில்லை சட்டமன்றத்துல. கேளுங்க, நீங்க கேளுங்க, சொல்றது மட்டும் கேளுங்க. அப்படி பழனிசாமிக்கு தவறான புள்ளி விவரத்தை கொடுத்து நீங்களும் முட்டாளாகி பழனிசாமி முட்டாளாக்காதீங்க. பலாப்பழத்தை கையில கொடுத்து ஒரு தொகுதியில நிக்க வச்சிருந்தீங்க. 2 முதலமைச்சர் இருந்தவர் கடைசியில அண்ணாமலைக்கு அடிபணிஞ்சு ஒரு தொகுதியில வெறும் 3,42,000 வச்சீங்க. முட்டாள் மாதிரி பேசாதீங்க. நீங்க அடிமுட்டாளா பேசாதீங்க. தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். கண்ணன் நீங்களே பேசாதீங்க. தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். முட்டாத்தனமா பேசினா முட்டாத்தனம் தான். இல்ல வார்த்தை பிரயோகம் கண்ணியமா பயன்படுத்தணும். கண்ணன் வேண்டாம். சரி, நான் முஸ்தபா அவர்கிட்ட வரேன். இல்ல 2 பேருமே சார் நீதான் வடிகட்டணும் சார். இருங்க சார், கண்ணன் இருங்க. மாபெரும் மக்கள் இயக்கத்தை கண்ணன் இருங்க. தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். நம்ம கருத்தியல் ரீதியாவே போய்டுவோம். நான் வந்து கருத்தை மட்டும் தான் சொல்றேன். இல்ல 2 பேருக்குமே சொல்றேன், நான் கருத்தியல் ரீதியாவே போய்டுவோம். சுருக்கமா சொல்லுங்க. அதாவது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். புரட்சி தலைவி காலத்துல 1,65,00,000 உறுப்பினர்கள். இந்த 1,65,00,000 உறுப்பினர்களுக்கு 10 ரூபா வீதம் கிட்டத்தட்ட 16,05,00,000 ரூபாய அன்றைக்கு இருந்த அதிமுக பொருளாளர் ஐயா OPS அவர்கள் அம்மாவிற்கு சமர்ப்பிச்சார். இந்த துட்டை கொடுத்தாரு. இதே மாதிரி நம்மளுக்கு 1,65,00,000 வாக்குகளும் 1,70,00,000 80,00,000 வாக்குகளும் நம்மளுக்கு அதிமுகவுக்கு விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 52% வாக்குக்கு கூட அதிமுகவின் வாக்கு வங்கி உயர்ந்துச்சு. இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியா அதிமுக வந்துச்சு. ஆனா 52% இருந்த வாக்கு வங்கிய புரட்சி தலைவி அம்மா 48% கட்டி காத்த வாக்கு வங்கிய 34% ஆக்கி 30% ஆக்கி 24% ஆக்கி இப்ப 20% ஆக்கி. பொறுப்பு அவர் தானே, OPS தானே பொறுப்பு ஏத்துக்கணும். கிழக்குக்கு அப்புறம் தான், ஈரோடு கிழக்குக்கு அப்புறம் நீங்க பேசுங்க சதவீதம் குறைஞ்சதுன்னா. அதுக்கு முன்பு இரட்டை தலைமையா இருந்தப்ப ஏன் இத பேசல? அப்ப அம்மா கொடுத்த அந்த வாக்கு சதவீதத்தை குறைச்சதுக்கு 2 பேரும் தானே பொறுப்பு. நல்லா கேளுங்க, நாங்க பொறுப்பு, நிச்சயம் பொறுப்பு. பழனிசாமிக்கு பதவி கொடுத்த சின்னம்மா பொறுப்பு என்னன்னு கேளுங்க. நேரம் குறைவா இருக்கு. முன்னிலைப்படுத்தி ஒரே நிமிஷம் எப்பொழுது பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி முதல்வராக காட்டி அவரைத்தான் தலைமன்னு சொல்லி வாக்கு கேட்க ஆரம்பிச்சோமோ அப்படியே அதிமுக வாக்கு வங்கி தொடர்ந்து சரியா சரி நான் எடுத்துக்கிறேன்.